எந்தளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தாருன்ற ஒரு ஃபியூ திங்ஸ் வந்து சொல்கிறேன். நானும் அண்ணனும் வந்து நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அண்ணன் கோஆர்டினேட்டராக இருந்தார். நான் வந்து இப்படி முன்னாடி வந்து பேசுகிற பையன் இல்லை. ரொம்ப எதுவுமே பேசவே தெரியாமல் ரொம்ப இதாக இருந்தேன். நிறைய காரியங்கள் அது ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துட்டு அந்த மாதிரி நான் இப்போ நினச்சே பார்க்க முடியல. அண்ணன் மட்டும் என்னை சந்திக்கலைன்னா காலேஜுக்கு முன்னாடி நான் இந்த நேரத்தில் இப்படி இருந்திருப்பேன். நானும் மற்ற பசங்களோடு இருந்துட்டு நானும் எப்படி இருந்திருப்பேன் என்னால் யோசிச்சே பார்க்க முடியல. அவர் என்னை பார்க்குறதுக்காண்டி அவர் காலேஜுக்கு முன்னாடி வந்து தம்பி இதெல்லாம் தப்புடா அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கு வந்து இது பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணா வந்து அவர் ரூமுக்கே என்னை கூப்பிட்டு நீ என் கூட இருற அப்படின்ட்டு அவர் ரூம்லேயே நாங்கள் தங்கினோம். அங்கேருந்து டெய்லியும் ஈவினிங் வந்து இந்தந்த காரியங்கள்லாம் செய்யணும்டா, இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அநேக காரியங்களை வந்து எனக்கு ஊக்குவிச்சு நான் வந்து ஒரு கட்டத்தில் நான் வந்து ஒன்றுத்துக்குமே உதவாதவன், நான் வந்து ரொம்ப வேஸ்ட்டு, எனக்கு படிக்கவும் தெரியல, எதுவுமே தெரியல அப்படின்ற அளவுக்கு இதாக இருந்தேன். ஆனால் அண்ணா வந்து எனக்குள்ளே இருக்க டேலண்ட்ஸ் எல்லாம் பார்த்து தம்பி நீ இதெல்லாம் நல்லா பண்ணுறடா அப்படின்னு என்னை ஊக்குவிச்சு என்னை இந்தளவுக்கு அண்ணா வந்து இது பண்ணார். நான் இந்த நியூஸை கேட்ட உடனே என்னாலையுமே வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா நான் ரொம்ப அண்ணனோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். அண்ணன் சென்னை விட்டு கோயம்புத்தூர் மூவ் பண்ணுறதுன்னும் போதே எனக்கு வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் நீங்கள் எங்கே இருங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அவரை வந்து இது பண்ணேன். ஆனால் அவர் இல்லைன்ட்டு சொன்னப்போ நான் ஹரியானாவில் வந்து இருந்தேன். அப்போ தான் வந்து ஆண்டவர் வந்து எனக்குள்ளே இருதயத்துக்குள்ளே வந்து பேசினார். அவர் வந்து இல்லை இப்போ வந்து இங்கே இருக்கிறத காட்டிலும் அவர் ஆண்டவர் கூட கர்த்தரோட அவர் வந்து இதாக இருக்கார். அவர் நம்ம ஒரு நாள் பார்க்க போகிறோன்றத இந்த சமாதானத்தை வந்து ஆண்டவர் வந்து கொடுத்தார். இன்னுமாக அநேக நாட்களில் நைட்டில் டெய்லி நைட்டு வந்து நாங்கள் கிட்டார் எடுத்துகிட்டு மாடியில் உட்காந்துட்டு அண்ணா வந்து நிறைய இது நான் ஒரு எக்ஸ்பெஷலி சொல்லணும்னா என்னை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க. நான் ஒரு இதில் வந்து அரியரும் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வந்து வீட்டுக்கும் சொல்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அப்போ தான் வந்து அண்ணா வந்து நானும் இப்படி தாண்டா இருந்தேன் அப்படின்ட்டு அவருடைய வாழ்க்கை மூலியமாக என்னை வந்து கடவுளுக்குள்ளாக கொண்டு வந்து கடவுளுக்குள்ளாக ரொம்ப வளர்ந்தாரு. அவருக்கு எப்பவுமே தேங்க்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட பேர் டான்சன். நான் வந்து கோயம்புத்தூர் லீவ்லேருந்து வரேன். ஜேகே காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் ஃபிசியோதெரப்பி ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ணா வந்து நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் சேர்ற அந்த டைமில் 2022 எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார். அந்த டைமில் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் வந்து எனக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. பட் அண்ணா வந்து ஒவ்வொரு டைமும் என்னை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்த அந்த விஷயம், அவர் வாழ்ந்த அந்த விஷயம், டெஸ்டிமோனிஸ் எல்லாமே வந்து ஆண்டவரை என்னை பற்றி எப்படி புரிஞ்சு வச்சுருக்காரோ அதை வேறு மாதிரி புரிஞ்சு வச்சுருக்குன்னு அப்டேட் பண்ணார். ஸோ ஒவ்வொரு டைமும் அண்ணன் வந்து என்கிட்ட நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணுவார். நிறைய விஷயம் நானும் பேசியிருக்கோம். நாங்கள் அதிகமாக நேரில் மீட் பண்ணதை விட நாங்கள் வந்து அதிகமாக ஃபோன் கால்ஸில் தான் நிறைய பேசியிருக்கோம். ஸோ அண்ணன்கிட்ட இந்த மாதிரி அண்ணன் இந்த விஷயம் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவார் என்னன்னு தெரியல. சில பேர் வந்து டேரெக்டாக வந்து இது பண்ண வேண்டாப்பா, இல்லை இது பண்ணப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அண்ணன் வந்து அதுக்குண்டான தெளிவான விளக்கத்தை வந்து கரெக்டாக கொடுத்து இதுதான் நீங்கள் பண்ணி ஆகணும், இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றத ஆப்டாக வந்து கரெக்டாக சொல்லுவார். ஸோ அதுலேருந்து நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். நான் சொல்ல போனோம்னா இங்கே மைக்கு பிடிச்சி பெருசாக ஒன்றும் வர்றதுக்கு ரொம்ப பயப்படுற ஒரு மனுஷன், ரொம்ப பெரிய இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். பட் ஆண்டவர் வந்து அண்ணன் மூலயமா என்னை என்கரேஜ் பண்ணி ஒவ்வொரு டைமும் நீங்கள் போய் பண்ணுப்பா, நீ போய் பண்ணு, நீ பயப்படாத, எதுக்குமே பயப்படாத, நீ வந்து போய் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு டைம் என்னை என்கரேஜ் பண்ணி என்னை நிற்க வச்சுருக்காரு. அப்படின்னா அதில் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணன் தான். அண்ணன் தான் வந்து என்னை இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ அண்ணன் வந்து ஒரு டைமும் அவர் வந்து ஒரு சில காரியங்களாக சொல்லிட்டு போயிருப்பார், நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காரியத்தை தான் எப்பயுமே என்னோட மனசில் நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அண்ணன் வந்து நீங்கள் போகணும், நீங்கள் இந்த மாதிரி இந்த அநேக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இது பண்ணணும், கிறிஸ்து கிரைஸ்டை பற்றி சொல்லணும் அப்படின்ற ஒரே ஒரு மிஷன், அந்த ஃபோக்கஸ் மட்டும்தான் அண்ணன் வந்து எப்பயுமே சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ அந்த விஷயத்தை வந்து எப்பயுமே கடைப்பிடிக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு டைமும் வந்து அண்ணன் ஒரு வேலை போனாலும் அதை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு என்கிட்ட. ஸோ அதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்டு அண்ணன் வந்து நாங்கள் கூட இருக்கும்போது மியூசிக் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து அண்ணனுக்கு பிடிச்ச ஒரு சாங்கு. ஸோ அந்த சாங் வந்து நாங்கள் இப்போ உங்களுக்காக பாடுறோம். ஸோ டெடிகேட் டு அண்ணா.